சம்டைம்ஸ் நம்மளோட லைஃப்பில் நாம் ஏமாறோம் அப்படின்றது தெரிஞ்சே நாம் சில நேரம் ஏமாறுவோம். ஏன்னா அந்த பர்சன் மேலே நம்மளுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்கும். இவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஆனால் நம்ம மனசு நம்ம ஏமாறுறோம் அப்படின்னு சொன்னாலுமே நம்மளோட புத்தி அதை ஏற்க மறுக்கும். இல்லை, அவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்மளுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே ஒரு அளவு வரைக்கும் தானே. ஒரு கட்டத்துக்கு மேலே அது தாங்க முடியாமல் போகிற டைமில் நம்ம உண்மையான்மே ஏமாந்துட்டோம் அப்படின்ற அந்த ஒரு விரக்தி இருக்கு இல்லையா, அது ரொம்ப கொடூரமான வழியை கொடுக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் நம்மளோட வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும். ஏமாற்றம் அப்படின்றது நம்மளுக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம், இல்லை நம்ம நம்பினவங்களா இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து ஏமாந்துட்டோம் அப்படின்ற அந்த வழி என்றைக்குமே நம்மளுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்ற விஷயத்த நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க, நம்ம நம்பினவங்க நம்மளை ஏமாற்றும் போது அந்த வழி இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையில் யாருமே நம்மளை ஏமாற்ற முடியாத அளவுக்கான பாடத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. அதனால் உங்களோட லைஃப்பில் யாராவது உங்களை ரொம்ப ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்பினவங்களாக இருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க அதை நினச்சி அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் யார்கிட்டையுமே ஏமாறாமல் இருக்கிறதுக்கான பாடத்தை அவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னாவே உங்களோட மனசு லேசாக ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிற விஷயம் உண்மை அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.